கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 23வது அதிகாரம் 4வது வார்த்தையில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் இங்கே எழுதுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த போராட்டம் நிறைந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது அநேக போராட்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும், அதுக்கு பிறகு சில நேரங்களில் சில வீடுகளிலே மரணத்தின் பள்ளத்தாக்குகளும் வந்து போகிறதுண்டு. ஆனால் அந்த நேரங்களிலே தேவனுடைய மக்கள் ரொம்ப சோர்ந்து போகிற நேரங்களுண்டு. ஆனால் இந்த சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஒரு பாதைகளை கடந்து வந்த அவர் சொல்லுகிறது என்று சொன்னால், மரண இருளின் பள்ளத்தாக்கை நான் கடந்து போனாலும் என்று சொன்னால், தாவீதுராஜா ஒரு தடவை பத்சபாவின் குழந்தை இறந்து ரொம்ப அவர் வேதனைப்பட்டார். அப்படிப்பட்ட இருளான நேரங்களிலும் அவருடைய வடியும் கோலும் என்று சொல்லுகிறது, என்னை எனக்கு துணையாக இருக்கும் என்று சொல்கிறார். அவருடைய வசனங்கள், அவருடைய பிரசன்ஸ் எல்லாம் அவரை வழிநடத்தின அந்த விதங்களை பற்றி சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் தேவனோடு சேர்ந்திருக்கும் பொழுது சில நேரங்களிலே நமக்கு வருகிற வேதனைகள் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நமக்கு உணர முடியும். ஒரு நாள் நான் இதே போல தான் ரொம்ப வேதனையில் நான் இரவு நேரத்தில் என் கட்டில் இருந்து அழுது கொண்டே இருந்தேன். அழுது கொண்டிருந்த பொழுது நான் இதற்கு முன்னே நான் இந்த காரியத்தை நான் சொன்னதுண்டு. ஒரு மினி வந்து என்னுடைய ரூமுக்குள்ளே வந்தது. ஆனால் முதல் நாள் ஒன்று வந்தது, நான் அதை திறந்து வெளியே விட்டேன். 2வது நாள் 2 எண்ணெய் என்னுடைய ரூமிலே வந்தது, அதையும் திறந்து நான் வெளியே விட்டேன். ஆனால் அதற்கு முன்னமோ பின்னமோ இதுவரையும் அப்படி என்னுடைய ரூமில் வந்ததே நான் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த இரவு தேவனுடைய ஆவியானவர் என்னோடு பேசின ஒரு காரியம், தேவனுடைய பிள்ளை எவ்வளவு இருட்டான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்னால் அந்த நேரங்களை தாண்டி செல்ல முடியும் என்று ஆவியானவர் என்னோடு பேசினார். அதே மாதிரி இந்த எவ்வளவு இருடான ஒரு சூழ்நிலையில் கூட அந்த இருட்டில் தன்னுடைய உடம்பில் இருக்கிற அந்த சின்ன பிரகாசத்தினால ஒரு கவலையும் இல்லாமல் இந்த மின்னாமினிங்கி பறந்து ஏறுகிறது போல ஒரு தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு வாழ முடியும் என்று அவர் என்னோடு நிறுத்தினார். என்ன தேவனுடைய பிள்ளைகளை, நான் அந்த நாட்களில் எழுதின ஒரு பாடலின் 2 சான்ஸ் நான் இப்போ பாடலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இருள் சூழ்ந்திடும் வேளைகளில் ஒளியாய் வந்திடும் என் தேவனே, இருள் சூழ்ந்திடும் வேளைகளில் ஒளியாய் வந்திடும் என் தேவனே, உம்மை நோக்கி வாழ்ந்திடுவேன், ஒளியாய் வந்திடும் என் தேவனே, உம்மை நோக்கி வாழ்ந்திடுவேன், ஒளியாய் வந்திடும் என் தேவனே. கல்வாரி மேட்டில் காண்கின்றேனே ஒளி வீசும் பிரகாசமே, கல்வாரி மேட்டில் காண்கின்றேனே ஒளி வீசும் பிரகாசமே, நேசரின் முகம் பார்க்கையிலே என் வாழ்க்கை ஜொலித்திடுமே, நேசரின் முகம் பார்க்கையிலே என் வாழ்க்கை ஜொலித்திடுமே, உம்மை நோக்கி வாழ்ந்திடுவேன், ஒளியாய் வந்திடும் என் தேவனே, உம்மை நோக்கி வாழ்ந்திடுவேன், ஒளியாய் வந்திடும் என் தேவனே. நருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு இருளான நேரங்களிலும் என் அப்பாவின் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த பிரகாசத்தினால் நமக்கு முன்னேறி செல்ல முடியும். ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே ஆண்டவரே இந்த மெசேஜை கேட்டுக்கொண்டிருந்த யாரொക്കെ உண்டுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றும் எனக்கு தெரியாது. ஆண்டவரே, வியாதிப்பட்டிருக்கிறார்களா ஆண்டவரே, மேறு பல தேவைகளில் இருக்கிறார்களா, அல்ல ஆண்டவரே அப்பா பிரியப்பட்டவர்களை இழந்து இருக்கிறார்களா என்று
என்று எனக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே சோர்ந்து போகாமல் ஆண்டவரே இந்த உலக பாடுகளான இருளில் அமிழ்ந்து போகாதபடி ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்த்து முன்னே வந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு வழி நடத்தும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.